இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன சார், பள்ளிக்கூட நேரத்துல பசங்க எல்லாம் கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? பசங்க கோவில்ல அன்னதானம் நல்லா இருக்கும், சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் சாப்பிட வச்சு கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். படையல் முடிஞ்சு பரிவட்டம் கட்டினதும் அன்னதானம் ஆரம்பிச்சிருவோம். பசங்க சாப்பிட்டு போட்டோம். அப்போ அன்னதானம் ஆரம்பிக்க ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கே. எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும். அவ்வளோ நேரம் பசங்க இருக்க முடியாது சார். நான் பசங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறேன். அப்போ இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிட்டோம். பசங்களா வாங்க போலாம். அவங்க முகமே வாடி போச்சு. அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பலாமே. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பரிவட்டம்லாம் கட்டி அன்னதானம்லாம் ஆரம்பிக்க ரொம்ப நேரம் ஆகுமே. பரிவட்டம் கட்டுற வரைக்கும் எதுக்கு குழந்தைங்க சாப்பிடாம வெயிட் பண்ணும்? படையில முடிச்சதும் அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு அனுப்பிடலாம். ஆமா மாமா, அப்படியே பண்ணலாம். என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, தெய்வ குத்தம் ஆயிடும். அது எப்படி தெய்வ குத்தம் ஆகும்? குழந்தைங்களும் தெய்வமும் ஒண்ணுதான். அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுனால எந்த தப்பும் கிடையாது. சாமி, நீங்க சொல்லுங்க, இவங்க சொல்ற மாதிரி செய்யலாமா? உங்க பெரிய மருமக தான் ஒரே வரியில முடிச்சிட்டாங்களே. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு. அப்புறம் என்ன, கண்டிப்பா செய்யலாம். பசியோட குழந்தைங்களை அனுப்ப அந்த அம்மன் எப்படி ஏத்துப்பா? கரிகாலா, அந்த பசங்களை போய் கூட்டிட்டு வா. சார், பசங்களை வந்து சாப்பிட்டு போக சொல்லுங்க சார். அப்படியா? ஆமா. சரி, ஓகே சார். எல்லாரும் வாங்க வாங்க. போலாம். வாங்க வாங்க. வாங்க சார். ஒரு 10 நிமிஷத்துல படையல் முடிஞ்சிடும். சரிங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மட்டும் சாப்பாடு சரிங்க. போடலாம். அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்க. சரிங்க. வாங்க சார், போலாம். போலாம். வாங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க. விஷம் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஊர்க்காரங்களுக்கு ஏதாவது ஆனா அது சின்ன பிரச்சனை தான். ஆனா அதுவே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆனா அது தேசிய பிரச்சனை. என் அப்ப அவனாவே வந்து வசமா சிக்கிருக்கான். சிக்கட்டும். ஐயோ, என்ன விளக்கு அணைஞ்சிடுத்து? அவசகுணமாச்சே. என்ன சாமி, சாம்பாரை ஊத்தாம யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்க? இல்லங்க ஐயா, படையல் போடும்போது காத்துல ஐமுக விளக்கு அணைஞ்சு போயிடுத்து. இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல. இந்த வருஷ திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து எதுவுமே சரியா படல. திருவிழா ஆரம்பிக்கும் போதே சாமி சிலை திருடு போக இருந்தது. இப்ப ஐமுக விளக்கு அணைஞ்சு போச்சு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. அம்மனுக்கு ஏதாவது குறை இருக்குமோ? என்ன சாமி இப்படி சொல்றீங்க? அம்மனுக்கு குறை இருக்கா இல்லையான்னு எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது? ஐயோ, பூசாரி ஏன் இந்த நேரத்துல இப்படி குழப்பிட்டு இருக்காரு? ஏதாவது சொல்லி அன்னதானத்தை நிறுத்திடுவாரே. இதை விடவே கூடாது. அம்மனை கூப்பிட்டு குறி கேட்டுடலாம். அதான் சரின்னு தோணுது. குறி கேட்க போறாங்களா? ஐயோ சாமி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாமி சன்னதியில என்ன தப்பு நடந்திருக்க போகுது? ஒருவேளை சாமி சிலை திருட்டு போயிருந்தா நீங்க சொன்ன மாதிரி அத அபசுகனமா நினைச்சு பயப்படலாம். ஆனா சாமி சிலை தான் திருட்டு போகலையே. அம்மனே அனுப்புன மாதிரி சந்தியாமா சாமி சிலையோட வந்துட்டாங்களே. அப்புறம் என்ன சாமி? அடிக்கிற காத்துக்கு விளக்கு அணைஞ்சு போறதெல்லாம் ஒரு விஷயமா? ஏதாவது தேவையில்லாம யோசிச்சு நேரத்தை இழுத்துக்கிட்டே இருக்காதீங்க. படையல சீக்கிரம் முடிங்க. என்ன அவசரம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு? இது சாதாரண விஷயம் இல்ல, சாமி விஷயம். நீ பேசாம இரு, சொல்லிட்டேன். பெரியவரே, நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க.
பூசாரி சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன். அன்னதான கூடத்துல சாப்பிடட்டோன்னு போகிற இந்த பசங்களை திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கோம். பசங்க படையல் முடிஞ்சதோ சாப்பிட்டுட்டு போலான்னு பசியோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப போய் குறி அது இதுன்னு இந்த நேரத்துல பண்ணா பசங்க பாவம் ரொம்ப நேரமா பசியோட உட்கார்ந்துருக்காங்க, ஏமாந்துருவாங்கல்ல. போன பசங்களை வேற திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கோம். ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் வச்சு ஒரு முடிவெடுங்களேன். அதுவும் சரிதாம்மா. குழந்தைங்கள பசியோட காக்க வைக்க கூடாது. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். படையில முடிச்சு முதல்ல பசங்களுக்கு சாப்பாடை போட்டு அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் சாமி கிட்ட குறி கேட்கலாம். ஆமா கரெக்ட், அப்படியே பண்ணலாம். சரி சாமி, அப்ப படையில முதல்ல முடிங்க. எங்கடா என்ன கூட்டிட்டு போறீங்க? பரலோகம். ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? ஏதாவது எடுத்துட்டு போய் பரிமாறு. இல்ல, எதை எடுத்துட்டு போய் பரிமாறுதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. கூட்டு பொரியல் வச்சிட்டு இருக்காங்கல்ல, இந்தா நீ சாப்பாடு எடுத்துட்டு போய் பரிமாறு. இல்ல, சோறு வேண்டாம், வெயிட்டா இருக்கும். ஆமால, இரு, இந்தா குழம்பையாவது எடுத்துட்டு போய் ஊத்து. குழம்பு சிந்துச்சுன்னா ட்ரெஸ் எல்லாம் வீணாயிடும். ஆமால, சரி, இந்தா இந்த பொரியல் எடுத்துட்டு போறியா? இல்ல இல்ல, எனக்கு இந்த வாடையே பிடிக்கல. உனக்கு இப்ப என்ன, கஷ்டப்படாம வேலை செய்யணும் அதானே? இந்தா எல்லாருக்கும் தண்ணிய பரிமாறு. ரொம்ப ஈஸியான வேலை, புடி. ஓகே. ஓ